எல்லாருக்கும் வணக்கம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கங்குவா படத்துடைய ரிலீஸ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ட்ரெய்லருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம அட்ராக்டிவான என்னென்ன விஷயம் தோணுதோ, அது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா உட்காந்து பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ, வாருங்கள் வந்து பார்ப்போம். அது வந்து டீகோடிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. நான் பயங்கரமான சினிமா நாலேட்ஜ் உள்ளவன் கிடையாது. ஒரு படத்த தியேட்டர்ல போய் பார்க்கும்போது, நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா? அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கா, அட்ராக்டிவா இல்லையா? அப்படிங்கிற விஷயம் தான். நான் ஒரு சினிமால ஒரு 10, 12 வருஷமா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு டைரக்ஷனுக்காக வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால சில விஷயங்கள் தெரியும். நான் டெக்னிக்கலா பேச போறதில்ல. ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன தோணுதோ அதான் சொல்ல போறது. வாருங்கள், பார்ப்போம், பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரே நிமிஷம். ஓகே. ஓப்பனிங் சீன்ல ஓப்பன் பண்ணா ஒரு அழகான கிராமத்த காட்டுறோம். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஷாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஷாட். இந்த இதுலயே ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப புடிச்ச ஷாட். எனக்கு இந்த கிரீனரியான இருக்கிற இந்த ஷாட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு பாருங்க. இந்த இந்த லொக்கேஷனு இது எல்லாமே ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காய்ங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப எப்படி சொல்றது? இந்த இது. ஆ இந்த ஷாட் இருக்கு பாருங்க. இது ரொம்ப சூப்பரான ஷாட்டு. ரொம்ப அட்ராக்டிவான ஷாட்டு. இது வந்து ரியல் லைஃப்க்கும், இது வந்து பழைய காலத்த வந்து இங்க கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, இது நிகழ்காலத்துல நடக்கிற கதைய கொண்டு போயிருக்காய்ங்க. ஸோ, இத்தன புரொடக்ஷன் வந்து வேலை செஞ்சிருக்காய்ங்க. ஸோ, இது வந்து இந்த வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது, ரத்த சம்மந்தப்பட்டது அந்த மாரி வந்து ஓரியன்டடா வரும். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர்றது எல்லாமே வந்து இதுதான் ஏதோ பவுண்டி ஜெட்டா மிஸ்ஸிங் லெவல் இது கேம் மாரியா என்னது ஆக்சுவலி? ஜெட்டா மிஸ்ஸிங் கலர் வந்து ஜெட்டா லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் எக்ஸ் ரிவால்வர் க்ரூஷியல் லெவல். இது ஏதோ கேம்ன்னு தான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி. கேமுக்குள்ள இருக்கிற கேரக்டர் அப்படிங்கிற மாரி தோணுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, நம்ம இந்த கப்பல் படை அப்படிங்கிறது வந்து சோழர் காலத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த கப்பல் படை அப்படிங்கிறது. அத வந்து எப்படி போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. எப்படின்னா, நம்ம ஆயிரத்துல ஒரு படம் இருக்கு இல்லைங்க. அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்திபன் போயிட்டு வந்து அந்த இதுகிட்ட நிப்பார்ல, பீச் கிட்ட போய் நிக்கும்போது அந்த கப்பல் படைய வந்து காட்டுவாய்ங்க. அந்த ஒரு செகண்ட் காட்டுவாய்ங்க. அது ஒரு மிகப்பெரிய ஃபீலிங்ஸ குடுத்துச்சு. எனக்கு அதுலருந்தே வந்து 300 ஓட செகண்ட் பார்ட் இருக்குல்ல. ஹாலிவுட்ல 300ன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கடல்ல வந்து சண்டை நடக்கும். அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால அது கடல் சண்டை காட்சிகள்ல இது அந்த கப்பல் இதெல்லாம் பார்க்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இது வந்து மோட்டல், விக்டோரியா மோட்டல். இங்க வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வந்து நடக்குது. சூர்யாவோட ஹோட்டலா? இல்ல வந்து எதுக்குன்ட்டு. இதையும் லிங்க் பண்றாய்ங்க. ஆனா இந்த மேக்கப்பு, கீக்கப்பு இதெல்லாம் தாறுமாறா இந்த அம்மாவோட அந்த வார்த்தை வந்து செம்மையா இருந்தது. வாய்ஸ்லாம் பயங்கரமா இருந்தது. இந்த சீன் சரியான ஷாட். 3Dல வந்து தாறுமாறா இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த கழுகுக்காக வந்து போட்டிருக்க உழைப்பு வந்து பயங்கரமா இருக்கு. அந்த முதலைக்கு போட்ட உழைப்போட இந்த கழுகுக்கு போட்டிருக்க இந்த ஷாட் பாருங்க. அப்படியே செம்மையா பண்ணியிருக்காய்ங்க. இந்த ஷாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சூர்யாவோட கேரக்டர் வந்து கொண்டு வந்து காட்டுறது, அதெல்லாம் செம்மையா இருக்கு. இந்த ஆயுதம் 15397 அப்படிங்கிறது அந்த கேரக்டரோட நேமா இருக்குமோ? அந்த கேமிங் சொன்னாங்கல்ல, அந்த கேமிங்கோட நேமா இருக்குமோ? கேமிங் ஐடியா சம்திங் ஏதாவது ஒண்ணு இருக்குமோ? சூர்யா. இதுல வர இந்த தீம் மியூசிக் தாறுமாறா இருந்தது. ஆக்சுவலி சூர்யாவோட லுக் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமால இந்த மாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாரி ஒரு கான்செப்ட்க்குள்ள படம் பண்ணது கிடையாது. இது வந்து நிகழ்காலத்துல நடக்கிறத வந்து இந்த கேமிங் கூடயும் இதையும் சேர்த்து லிங்க் பண்ணி பண்றாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்த தீம் மியூசிக். இந்த ஆட்டிட்யூட் இருக்கு இந்த சூர்யாவோட இந்த லுக்கும் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்க இந்த நிகழ்காலத்தையும், இறந்த காலத்தையும் லிங்க் பண்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. இது செமையா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து காலக்கேயர்கள் இருக்காங்கல்ல, நம்மளுடைய பாகுபலியில வர காலக்கேயர்களுடைய அந்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் வந்து ஃபுல்லா அந்த கிரே ஷேடு மாரி இருக்கும். அதுல ஃபுல்லா ரெட் ஷேட்ல போட்டு விட்டுருக்காய்ங்க. ஒரு மாரி வார்ம் கலர்ல வந்து பண்ணியிருக்காய்ங்க. பாபி தியோலுக்கு சரியான கேரக்டர் போல இருக்கு. இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணு கூட சுத்தி பையன் கூட தான் சுத்துறாருன்னு நெனைக்கிறேன். அதே தான் வந்து இப்ப நிகழ்காலத்திலயும் நடக்குது போல இருக்கு. இறந்த காலத்துல நடக்கிறதும், நிகழ்காலத்துல நடக்கிறதும் 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். பையன் கூட வச்சு டிராவல் பண்ற மாரி தான் கதை நகருதுன்னு நெனைக்கிறேன். நம்ம சிவா அவர்களுக்கு வந்து எமோஷனல் ரொம்ப கனெக்ட் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். அதனால அத வந்து லிங்க் பண்ணியிருக்காருன்னு தோணுது. ஆனா அதுக்கு சம்மந்தமா எதுவுமே ப்ரமோஷன்ல பேசல. பெரிய அளவுக்கு வந்து இந்த எமோஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள வந்து பேசல. பில்டப்பா பண்ணல. இந்த கழுகுங்கிற விஷயத்த வந்து அப்படியே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்க. சூர்யாவுக்கு பின்னாடி இந்த கழுகோட அந்த நிழல் வந்து இது வந்து கழுகு, டீம் கழுகு அப்படிங்கிற மாதிரி. இதுதாங்க நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற சண்டை காட்சி. 3Dல தாறுமாறா இருக்கும். இந்த கத்திலாம் முன்னாடி விடும்போது 3Dல தாறுமாறா இருக்கும். தி லேண்ட் ஆஃப் ப்ராமிசிங் பவர்.
ம். இது என்னப்பா அது கேஜி மாரி சத்தியம் வாங்கிட்டு இருக்காய்ங்க. இந்த இதுதான் வந்து நெறைய பேர் டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுனா, இந்த பையன் தான் வந்து அந்த பழைய கதைய வந்து வெளிய கொண்டு வரான் போல. அந்த பையனுக்கு தோணுது போல. இந்த இடத்துல வர்றது அந்த ஃபோட்டோஸ்ல வரைஞ்சிருக்கான் பாருங்க. அந்த விஷயம், இந்த அந்த ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது, இதுதான் வந்து அந்த பையனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பின்னாடி இந்த பெயிண்டிங் கூட பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்லயும் வந்து அந்த இவங்க இந்த பூர்வ ஜென்மத்தில இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் தோணுது. இந்த கப்பல் இங்கலாம் இருக்கு. கீழ இருக்கிற அந்த தட்டுற அந்த இது இருக்கு பாருங்க. மோளம்லாம் இருக்குல்ல. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய காலத்தில இருக்கிறவங்க வந்து இந்த போருக்காக அந்த இது பண்ணுவாங்கல்ல. பறை அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள வந்து இது பண்ற மாதிரி. ஸோ அந்த பையன் மூலமா தான் இந்த சூர்யாவோட கேரக்டர் வந்து வருது போல இருக்கு. வெளிநாட்டுக்காரங்கலாம் கூட்டு வந்திருக்காய்ங்க. இது வந்து தலைவனா இருந்தா அவமானப்படுகின்ற இடம். இது வந்து மிகப்பெரிய சண்டைகள் நடக்கிற இடம். இது என்னப்பா இது? ஏதோ ஒண்ணு ஜம்ப் பண்ணி வந்துச்சே. வாவ்! தேவாராக்கு அப்புறமேட்டு மறுபடியும் ஒரு சுறா மீன்லாம் பறந்து வந்துலாம் சண்டை போடும். சுறா மீன் கூடலாம் சண்டை போடுறாய்ங்க போல. ம். பெட்ரேயல். நம்பி ஏமாந்து அதிலிருந்து மறுபடியும் மீண்டு வரது தான் கதைன்னு நெனைக்கிறேன். அப்ப நிகழ்காலத்துல ஒரு பெட்ரேயல் நடக்கும். இறந்த காலத்திலயும் ஒரு பெட்ரேயல் நடக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஹானர். இது வந்து ஃப்ளைட்ல நடக்கிற சண்டை காட்சி போல இருக்கு. ம். இதுதான் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. இதுதான் நெறைய பேர் சொல்லிட்டு கிடந்தாய்ங்க. இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு இந்த ஸ்டில் ரொம்ப பிடிக்குங்க. இந்த டைட்டில்ல வந்து சூர்யாவுடைய அந்த லுக் இருக்குல்ல, எனக்கு இது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ஆச்சு. இந்த பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியான்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அத பார்த்தப்ப என்ன ஃபீலிங் இருந்துச்சோ, அந்த ஃபீலிங் தான் எனக்கு இத பார்க்கும்போது வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டைட்டில் கார்டு இது எல்லாமே. ரொம்ப நல்லாவே இருந்தது. அழகா இருந்தது. ஸோ, இதுதான் இப்போதைக்கு வந்திருக்க விஷயம். இதில வந்து மியூசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு என்டர்டெயின் பண்ண முடியுமோ, அது எல்லா விஷயங்களும் வந்து கரெக்ட்டா குடுத்துருந்தாய்ங்க. அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்த பொறுத்தவரைக்கும், நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் நமக்கு தோன்ற விஷயங்கள வந்து இதில வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ, ஆனா இதில எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது நம்ம தேவிஸ்ரீ பிரசாத்துடைய அந்த மியூசிக் மெயின் தீம் அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா, இந்த கல்கி படத்துடைய கிளைமேக்ஸ்ல அந்த கர்ணனுக்கு வர தீம வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ண மாரி தீமா தோணுச்சு. சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும் தேவிஸ்ரீ பிரசாத்துக்கும் ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸ் வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. பட் ஆனா, அது ரசிக்கும்படியா இருக்கு அப்படிங்கிறத யாரும் மறுக்க முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நிகழ்காலத்தையும், இறந்த காலத்தையும் லிங்க் பண்ற அந்த விஷயம் எது அப்படிங்கிறத வந்து தான் நான் பார்க்கணும். அது வந்து ரிலீஸ் ட்ரெய்லர்லயே நம்ம குடுக்கல. ஸோ படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காய்ங்க. ஸோ படம் பார்த்து தான் நம்ம நெறைய விஷயங்கள் வந்து பேச முடியும். அது வந்து குளோபலான கான்செப்ட் என்னன்னா, இந்த கேமிங் ஓரியன்டடா உள்ள போயி, ஆ கேமிங் அந்த கையில போட்டிருக்க அந்த நம்பர்லாம் வந்து பார்க்கும்போது, ஒரு கேமிங் பேட்ஜா இருக்கா? இல்ல வந்து ஒரு கேரக்டர் பேட்ஜா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ, கேமுக்குள்ள போயி இந்த மாரி வந்து எதிர்காலத்துக்குள்ள போற அந்த மாரியான சம்பவம்லாம் வரும். இறந்த காலத்துக்குள்ள போற மாரிலாம் வருதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். அதெல்லாம் வந்து தெளிவா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அந்த மாரி கனெக்ட்டா இருந்துச்சுன்னா, எல்லா ஆடியன்ஸுக்குமே ஈஸியா கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கேரக்டர்லாம் வந்து ரொம்ப செந்தமிழ்ல இருக்கும். ஒரு 4 ட்ரூப் சம்மந்தப்பட்டது தான் கதைன்னு சொல்றாய்ங்க. ஸோ, ஒவ்வொருத்தங்களுடைய பேர் வந்து மக்களுக்கு ஈஸியா வந்து அடாப்ட் ஆகி புரியிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஸோ, அதெல்லாம் நடந்துச்சுன்னா, இன்னும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படம் ரீச் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு டீசர் வந்து ஓரளவுக்கு புடிச்சிருந்தது. ரிலீஸ் ட்ரெய்லர் ஓரளவுக்கு புடிச்சிருந்தது. ஆனா, இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க முடியும். அது ஆனா இன்னும் கொஞ்சம் லென்த்தியா போட்டா நெறைய விஷயங்கள் ரிவீல் ஆயிரும் அப்படிங்கிறனால 1 1/2 நிமிஷத்திலேயே முடிச்சுட்டாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. போதும் இப்போதைக்கு. இதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு படத்துக்குள்ள வந்து நமக்கு கிடைக்கிற உணர்வுகளை வந்து மக்கள் கடத்துவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு எனக்கு பொறுத்தவரைக்கும் எனக்கு பர்சனலா இருக்க குறை நான் எத்தன வாட்டி சொன்னாலும் அத சொல்லி தான் தீருவேன். 3 பாடல்கள் வந்து 3, 4 பாட்டு வந்திருக்கு. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த முழு ஃபீலிங்ஸ வந்து குடுக்கல அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனலான விஷயம். இப்ப ட்ரெய்லர்ல இந்த விஷுவலா இருக்கிறது 3Dல குடுத்துருக்க அந்த கத்திலாம் முன்னாடி நீட்டும்போது வர அந்த ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ல வந்து அந்த அந்த கேமிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் வர மாதிரியோ, இல்ல வந்து அந்த கப்பல் பட, அப்புறமேட்டு கடலுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் 3Dல பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் ஆனா இதுல என்ன விஷயம்னா, பாட்டு வந்து அந்த அளவுக்கு கிரிப்பா இல்ல. ஒவ்வொரு படம் ஓடும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேல அந்த பாடல் வந்து அத தொய்வடைய வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரே ஒரு யோசனை. மத்தபடி வேற ஒண்ணும் எனக்கு வந்து தோணல. ஸோ மீதி எல்லாமே நமக்கு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில தான் நம்ம பேச முடியும். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நான் அத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? உங்களுடைய கருத்துக்கள வந்து பகிருங்க. நெறைய பேசுவோம். அதுக்கப்புறம் படத்துடைய கலெக்ஷன பத்தி நெறைய பேர் சொல்லி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பத்தி சில பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோ இப்ப மறுபடியும் இன்னைக்கு வருது. அத பார்த்துட்டு அதுல இன்னும் டீட்டெயிலா உட்காந்து பேசலாம். ஏன்னா போன வாட்டி நான் பேசினத வந்து சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னே புரிஞ்சுக்காம நான் எக்ஸ்பெக்டேஷன பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அத வந்து புரிஞ்சுக்காம பேசியிருந்தாங்க. ஸோ
அதே டே 1 பத்தியே ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து அடுத்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோக்கு அடுத்தது வரும். ஒரு 1/2 அன் ஹவர்ல. நீங்க அத பார்த்து அதுக்குள்ள உட்கார்ந்து நீங்க மத்த விஷயங்கள வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு அஃபிஷியலா வந்து ஸ்டுடியோ கிரீன் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுவாங்கல்ல. 15ஆம் தேதியிலேருந்து போடுவாங்க. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சோனே 15ஆம் தேதியிலேருந்து போடுவாங்க. அதுலேருந்து ரெகுலரா கலெக்ஷன் ரிப்போர்ட் வரும். அதில பார்த்து நம்ம டீட்டெயிலா பேசிக்கலாம். சரியா? நம்ம சொன்னது நடந்திருக்கா? இல்ல நீங்க சொன்னது நடந்திருக்கா? இப்ப நான் சொன்னது அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்படி நடந்தா சந்தோஷம். நடக்கலைனாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு 100 படங்கள் தியேட்டர்ல பார்க்குறோம். ஸோ அந்த ஃபீலிங் நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல நம்ம சொல்றோம். அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில பேர் அத புரிஞ்சுக்காம பேசுறாங்க. இல்ல நீங்க நெகட்டிவா சொல்றீங்க. தமிழ் சினிமா முன்னேறும்போது நீங்க தடுக்குறீங்கற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஏங்க நம்ம வந்து ஒரு குட்டி யூடியூபர். நம்மளால என்னங்க பெருசா நடக்க போகுது? ஒண்ணும் நடக்க போறதில்ல. நம்ம வந்து கருத்து சொல்றோம். அவ்வளதான். ஸோ அதில வந்து இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள நீங்க ஒதுக்கிட்டு, பாசிட்டிவான விஷயம் எதுமோ அத மட்டும் பேசுங்க. அது நெகட்டிவா தோன்றதுங்கிறது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் தோணும் தான். ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஆடியன்ஸும் இந்த படம் இது வந்து ஏன் இப்படி இருக்கு? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல. அந்த கேள்வி தான் நம்ம வைக்கிறோம். மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள தாராளமா நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!